அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அலீம். عن أبي بكر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم السواك مطهرة للفم ومرضاة للرب أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிலிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த தராவியுடைய தொழுகையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் சுன்னா அண்ட் மாடர்ன் சயின்ஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே ஒரு தொடராக பார்த்து வருகிறோம். இந்த தொடரில் இன்றைக்கு நவீன அறிவியல், மாடர்ன் சயின்ஸ் எதையெல்லாம் புதிதாக கண்டுபிடிக்கிறதோ இது அனைத்தையுமே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு ஒரு சுன்னத்தாக நமக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள் என்ற கோணத்தில் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் மிஸ்வாக் சம்பந்தமான சில ஹதீஸ்களில் உண்டான தகவல்களையும், இன்றைக்கி இந்த மிஸ்வாக்கை மாடர்ன் சயின்ஸ் எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறது என்பது பற்றிய ஒப்பீடுகளையும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்கலாம். ரசூலுல்லாவுடைய மிக முக்கியமான சுன்னத்தாக மிஸ்வாக் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாவையும் மிஸ்வாக்கையும் பிரிக்கவே முடியாது. ரசூலுல்லாஹையும் மிஸ்வாக்கையும் பிரிக்கவே முடியாது. ஹதீஸ் கிதாபில் பார்க்கலாம், கிதாபு ஃபலாயிலு மிஸ்வாக்குன்னு ஒரு தலைப்பு, தனி பாடமே இருக்கிறது. நீங்கள் எந்த ஹதீஸ் கிதாபுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, புகாரி, முஸ்லிம், அஹமது, இப்னு மாஜா, மிஷ்காத், எந்த ஹதீஸ் கிதாபுகள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பாடம் இப்படி இருக்கும், மிஸ்வாக்கின் சிறப்புகள் என்பதா. ரசூலுல்லாஹ் மிஸ்வாக்குக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அஹமது ஷெரீஃபுடைய 8வது ஹதீஸ், பிரபல்யமான செய்தி. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அஸ்ஸிவாக்கு முத்தஹிரத்துல் லில்ஃபம் வ மர்லாத்துல் லிரப். மிஸ்வாக் செய்கிறது வாயை சுத்தப்படுத்தும், வாயை சுத்தப்படுத்தும், அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொடுக்கும். ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் இங்கே வாயை சுத்தப்படுத்துன்னு மட்டும் முடிக்கலை, வாயையும் சுத்தப்படுத்தும், அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தையும் பெற்றுக் கொடுக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் மிஸ்வாக்கை பற்றி பேசுகிறார்கள். முஸ்லீம் ஷெரீஃபுடைய 252வது செய்தி, ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய வார்த்தை, லவ்லா அஷுக் அலா அலல் முஃமினீன ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலாத். அதாவது என்னுடைய உம்மத்துக்கு இது கஷ்டமாக இருக்காதுன்ற பயம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தா, இது என் உம்மத்துக்கு ரொம்ப கஷ்டம்ன்ற எண்ணம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தா, என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு வக்துக்கும் மிஸ்வாக்கை நான் கட்டாயமாக்கியிருப்பேன்னு சொல்கிறாங்க. மிஸ்வாக் சுன்னத்து, மிஸ்வாக் சிலடி தொழுக கூடாதெல்லாம் கிடையாது, தொழுக கூடும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டன்றனால நான் விட்டுட்டேன், மிஸ்வாக்குடைய பலன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது, மிஸ்வாக்கை ஃபர்லாக்கணுண்டு, தொழுகைக்கு முன்னாடி உது செய்வதில் மிஸ்வாக்கை கட்டாயமாக்கணும் என்று எனக்கு எண்ணம் ஏற்படுது. ஆனாலும் எனக்கு பின்னால் வரவங்க கஷ்டமாக சிரமம் போயிருமே என்ற அந்த பயத்தினால நான் இந்த கட்டளை விடலை என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. ஹதீஸில் ஜாமியு சகீருடைய 5083வது செய்தி, பெருமானார் பேசுகிறாங்க, சலாத்து பி சிவாக்கி அஃதல் மின் சபீன சலாத்தின் பிகைரி சிவாக். மிஸ்வாக் செய்து தொழுகின்ற தொழுகை, உதுவில் மிஸ்வாக் செய்துட்டு ஒரு 2 ரக்காத் தொழுகிறாரு, இந்த தொழுகை மிஸ்வாக் செய்யாமல் தொழுகின்ற தொழுகையை விட 70 மடங்கு உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. 70 மடங்கு. இவர் 70 தடவை தொழுகிறதும் மிஸ்வாக் செய்யாமல் உது செஞ்சு தொழுகிறாரு, 70 தடவை தொழுகிறாரு. இன்னொருத்தர் மிஸ்வாக் செஞ்சு தொழுகிறாரு, ஒரு முறை தொழுகிறாரு. இந்த 70ஐ விட இது சிறந்தது என்பதாக பெருமானார் மிஸ்வாக் சம்பந்தமாக பேசுகிறாங்க. இப்படி நிறைய செய்திகள் இருக்குது. வீட்டுக்குள்ளே போனால் முதல்ல செய்யக்கூடிய காரணம் மிஸ்வாக் செய்வாங்க. ஆயிஷா மாட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வந்தால் முதல்ல என்னத்தை செய்வாங்கன்னு சொல்லும்போது ஆயிஷா மா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முதல்ல வந்தேன்னா பதா அபிஸ்வாக், முதல்ல மிஸ்வாக் செய்வாங்க என்பதாக சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி உம்மத்துடைய பலகீனம், மஹல்லாவில் இப்போ எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட மிஸ்வாக்குன்னு சொன்னால் ரொம்ப பலகீனமாக இருக்கும், நான் உட்பட இல்லையா? மிஸ்வாக்குன்றது இந்த தபிலீகாரங்க மட்டும் தான் இன்றைக்கி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை தபிலீகாரம் மட்டும் மிஸ்வாக் விட்டுட்டா இன்றைக்கி சமுதாயத்தில் மிஸ்வாக்குன்ற சுன்னத்து இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கி அதிகபட்சமாக தபிலீகாரங்கள்ட்ட மட்டும்தான் இந்த சுன்னத்து இருக்குது. அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறான். முயற்சி செய்யணும்.
இது ஒரு பெரிய சங்கடமெல்லாம் கிடையாது. என்னென்னமோ பாக்கெட்டில் வச்சுட்டு அலையிறோம். ஒரு 3-5-4-5 குச்சி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் இருக்குது. நான் பின்னாடி சொல்லக்கூடிய சயின்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது ஒரு புரிதலுக்காண்டி, ஒரு நாலேஜுக்காண்டி தான் இந்த பயான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ற ஒற்றை காரணத்துக்காண்டி மிஸ்வாக்கை நம்ம பற்றி பிடித்து கொண்டோம்னால் நம்முடைய தொழுகை பரிபூரணம் அடையும், அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் கிடைக்கும். அருமையான சகோதர பெருமக்களே, அராக் என்ற மரம், இந்த மிஸ்வாக்குடைய மரத்திற்கு பேர் அராக், ARAK, அராக் என்ற மரம். இது அதிகமாக எங்கே விளையும்னு சொன்னால் கடுமையான வெப்பமான பகுதிகளில் தான் விளையும். பொதுவாக எல்லா விளைச்சலுமே நல்லா ஈரப்பசை இருக்கக்கூடிய, நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய இடையில பொதுவாக எந்த விளைச்சலாக விளையும். ஆனால் இது சப்பாத்தி கல்லி மாதிரி பாலைவன பிரதேசங்களில் ரொம்பவும் தண்ணீர் இல்லாத வறண்ட பகுதிகளில் தான் இந்த மிஸ்வாக்கு மரம் விளையும். இதுக்கு டூத் பிரஷ் ட்ரீ என்பதாகவும் பேர் வைத்திருக்கிறார்கள் இல்லையா. இதில் சில பலன்களை பற்றி கிதாபில் எழுதுகிறாங்க. அந்த ஒரு 4-5 செய்தி மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஆன்டி பாக்டீரியா இருக்குது இல்லையா. மிஸ்வாக் செடியில் ஆன்டி பாக்டீரியா வாயில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாக்களையும் முழுமையாக அழிச்சிடும். ஆன்டி பாக்டீரியா வாயில் இருக்கக்கூடிய மிஸ்வாக்கு மூலமாக நம்ம பல் துலக்கணும்னு சொன்னால் வாயில் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவையும் முழுமையாக அழிக்கக்கூடிய சக்தி அந்த மிஸ்வாக்கில் இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீரோடு சேரும்போது ஒரு நீர் சுரக்கும். அந்த நீரில் அதிகமாக இருக்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். ஆன்டி பிளாக் என்பதாக இந்த குச்சியில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆன்டி பிளாக்னு சொன்னால் வாயில் படிஞ்சு கிடக்கும். ரொம்ப நாளாக பார்த்தா வாய் அப்படியே ஒட்டிக்கிட்டு வாயில் ஒரு படிவம் மாதிரி படிஞ்சு கிடக்கும். ஒரு பாறையில் பூசணம் பிடிக்கிற மாதிரி பற்களில் படிஞ்சு கிடக்கும் இல்லையா. இந்த படிந்தலை நீக்கிறதற்கு இந்த ஆன்டி பிளாக் பயன்படுத்தப்படுகிறது. உலகத்தில் எந்த பேஸ்லையும் இந்த கெமிக்கல் இல்லை. அல்லாஹ் தஆலா மிஸ்வாக்கில் வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. மஞ்சள் கரையை நீக்கிடும் என்பதாக ஜர்னல் ஆஃப் மெடிசன் என்று சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மிஸ்வாக் குச்சி சம்பந்தமாக ஆய்வு செய்கிறார்கள். நம்மலாம் வியக்கிற அளவிற்கு அவ்வளோ செய்திகள் இருக்கிறது. இன்றைக்கி விளம்பரத்துக்கு டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, சால்ட் இருக்கா, என்னென்னமோ இருக்கான்னு கேட்குறான் இல்லையா. இது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா இயற்கையாக மிஸ்வாக்கில் வச்சுருக்கிறான். கால்சியம் குளோரைடு, அதான் இன்றைக்கி உப்புக்கு கெமிஸ்ட்ரி நேம் கால்சியம் குளோரைடு. இந்த மிஸ்வாக்கில் கால்சியம் குளோரைடு அதிகமாக இருக்கனால பல்லு ஈறுபலமாக இருக்கும். நீங்கள் மிஸ்வாக்கில் தொடர்ந்து பல் துலக்கினீர்கள் என்றால் உங்களுடைய பல்லு ஸ்ட்ராங் ஆயிரும், உங்களுடைய ஈறுகள் ஸ்ட்ராங் ஆயிரும். வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இந்த வைட்டமின் சியும் கிட்டத்தட்ட எலும்புகளை ஸ்ட்ராங்கு படுத்துறதுக்கு வைட்டமின் சி. இப்போ எந்தெந்த உணவுகளில் நம்ம வைட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கிறோமோ, கால்சியம் குளோரைடு அதிகமாக எடுத்துக்கிறோமோ, நம்முடைய எலும்பு ஸ்ட்ராங்காகும், நம்முடைய பற்கள் ஸ்ட்ராங்காகும். மிஸ்வாக்கில் இந்த கால்சியம் குளோரைடும் அதிகமாக இருக்கிறது, விட்டமின் சியும் அதிகமாக இருக்கிறது. ஸ்லோரைடு அப்படின்ற ஒரு திரவம் இந்த மிஸ்வாக் செய்யும்போது உற்பத்தி ஆகும். பொதுவாக உமிழ்நீரோடு செய்யும் போது ஸ்லோரைடுன்ற ஒரு திரவம் உருவாகும். இந்த அமிலம் என்ன பண்ணுன்னு சொன்னால் பல் சொத்தையை நீக்கிறோமாம். பல் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை முழுமையாக அழித்து பல் சொத்தையை நீக்கிறோம். கடைசியாக சல்ஃபர் என்ற ஒரு மிகப்பெரிய அமிலம் இருக்கிறது. சல்ஃபர் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க, கிருமி நாசினி இல்லையா. இது உடலில் மட்டும் இல்லை, இந்த உமிழ்நீர் உடம்புல எந்த பகுதிகளெலாம் போகிறதோ அந்த செல்களில் இருக்கக்கூடிய எல்லா கிருமியும் நாசமாக அழிச்சிடும். வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை மட்டுமல்ல, அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் அழிச்சிடும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் ஸ்கேன் பண்ணி அது ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த தண்ணீரில் கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்கிறது. அதே தண்ணீர் ஒரு டம்ளரில் போட்டு மிஸ்வாக் குச்சியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதே தண்ணியை அவங்க மைக்ரோஸ்கோப்பில் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி கோடிக்கணக்காக இருந்த அந்த கிருமிகள் அழிஞ்சதாக அவங்க ஆச்சரியப்படுறாங்க. எந்த தண்ணி மிஸ்வாக் ஊறுவதற்கு முன்பாக கோடிக்கணக்கான கிருமிகள் இருந்ததோ அதே தண்ணீர் மிஸ்வாக் குச்சி ஊறிய பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த தண்ணியை பார்க்குறாங்க, அந்த கிருமிகள் எல்லாம் அழிந்து விட்டது என்பதாக இவங்க ஆய்வில் எழுதுகிறாங்க. WHO உலகத்துடைய முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லுவோம், உலகத்துடைய சுகாதார அமைப்பு. இவங்க மிஸ்வாக்கிற்கு நிகராக டூத் பேஸ்ட் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படலைன்றாங்க. உலகத்தில் எவ்வளோ பேஸ்ட்டுகள் வந்திருந்தாலும் ப்ரஷ் எந்த ஃபாய்தாவும் இல்லை, எவ்வளோ பேஸ்ட்டுகள் வந்தாலும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், மிஸ்வாக்கிற்கு நிகரான பலன்கள் எந்த பேஸ்ட்லையும் இதுவரைக்கும் வைக்கப்படலை. அதனால் மிஸ்வாக்கை பயன்படுத்துங்க என்பதாக WHO சொல்கிறாங்க. இன்னும் ஆச்சரியமான சில தகவல் இருக்கிறது. பல்வலி சரியாகிறது, தலைவலி சரியாகிறது, வாய் நாற்றம் இல்லாமல் போகிறது. சளியை நீக்குவதில் ஒரு பேஸ்ட்டுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. பேஸ்ட்டுக்கும் சளிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறோம். கிதாபில் எழுதுகிறாங்க, சல்ஃபர் ஆக்சைடு இதில் அதிகமாக சுரக்கிறனால இந்த சல்ஃபர் ஆக்சைடு நுரையீரல் வரைக்கும் செல்கிறது. நுரையீரலில் நாள்பட்ட சளிக்கு கபம்னு சொல்லுவோம்.
இல்லையா? மூக்கில் வரக்கூடிய சளி இல்லை, நாள்பட்ட சளி, தேங்கின சளிக்கு கபம்னு சொல்லுவோம். இந்த சளி இந்த கபத்தை நீக்குவதில் மிஸ்வாக் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. நுரையீரல் சுத்தமாகிறது. கல்லீரலில் தேங்கிய அசுத்தத்திற்கு பித்தம்னு சொல்லுவோம், கல்லீரல் சுத்தமாகிறது. நம்ம யோசிப்போம், ஒரு குச்சி பல்லு விளக்குறது, வாய் மட்டும் சுத்தப்படுத்துறதுக்கு இன்றைக்கி பெரும்பாலும் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறோம், டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த குச்சியில் நம்முடைய நுரையீரல் சுத்தமாகிறது, நம்முடைய கல்லீரல் சுத்தமாகிறது, பித்தம் நம்முடைய உடம்புலேருந்து முழுமையாக வெளியேறுகிறது என்பதாக மிஸ்வாக்கை பற்றி எழுதுகிறார்கள். குருநானக் என்பவர் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர். இவரிடத்துல எப்போயுமே இந்த குச்சி இருந்துக்கிட்டே இருக்குமா? எப்போவுமே இவரிடத்துல இந்த குச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இவரிடத்துல கேட்டால் சொல்லுவார், இந்த குச்சியை வச்சுக்கோ, உனக்கு மருத்துவருடைய தேவை இருக்காது. இந்த குச்சியை நீ விட்டுட்டேன்னு சொன்னால் உனக்கு அதிகமாக மருத்துவரின் பக்கம் போகக்கூடிய தேவை ஏற்படும். மருத்துவரிடமிருந்து பாதுகாக்கின்ற ஆயுதம்னு ஒரு குச்சியை சொல்கிறார். மருத்துவர் பக்கம் போகாமல் இந்த குச்சி உன்னை பாதுகாக்கும் என்பதாக மிஸ்வாக்கை பற்றி சொல்கிறார். தொண்டையில் சில பேருக்கு கட்டி வரும், சதை மாதிரி வளரும். இந்த மிஸ்வாக்கை அதிகமாக செய்தால் ஆன்டிபயாட்டிக் இருக்கிறதுனால தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழித்து, வைரஸ் தொற்றுகளை அழித்து இந்த தொண்டை கட்டி நிவாரணம் அடைகிறது என்பதாக நம்ம மேலே சொன்ன ஜர்னல் ஆஃப் மெடிசன் சவுதி அரேபியாவுடைய ஆய்வு மிஸ்வாக்கை பற்றி பதிவு செய்கிறார்கள். தீராத நெஞ்சு சளிக்கு மருத்துவமாக மிஸ்வாக் இருக்கிறது என்பதாக இப்படி பல நன்மைகளை மிஸ்வாக்கின் மூலமாக பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இவ்வளவுலாம் பேசலை, சிம்பிளாக ஒரே வார்த்தை, மிஸ்வாக் செய்யுங்க, உங்களுடைய வாய் சுத்தமாகும், மிஸ்வாக் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். ஆச்சரியமான ஒரு செய்தி, புகாரியுடைய 4438வது செய்தி. இந்த ஹதீஸை ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம், அன்றைக்கி தான் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறாங்க, இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க. என்னுடைய நெஞ்சு பகுதியில் நான் ரசூலுல்லாஹ் அணைச்சி வச்சுருந்தேன். சரியான கொதிக்குது உடம்பு, ரசூலுல்லாஹ் உடம்பு கொதிக்குது, அணைச்சி வச்சுருந்தேன். ரூம்குள்ளே என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் வந்தார். ஆயிஷாமா அபூபக்கருடைய மகனார், அப்துர் ரஹ்மானும் அபூபக்கருடைய மகனார், என்னுடைய சகோதரர் வந்தார். அவர் பாக்கெட்டில் மிஸ்வாக் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த மிஸ்வாக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பாடம் அந்த மிஸ்வாக்கிலே இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரசூலுல்லாஹ் அந்த மிஸ்வாக்கை தான் கேட்குறாங்கன்னு சொல்லி அதை வாங்கி மறுபக்கம் கடித்தேன். ஒரு பக்கம் அவர் பயன்படுத்த யூஸ் பண்ணுவார் இல்லையா, அவருடைய பேக் சைடு நல்லா கடித்து மெண்டு ரசூலுல்லாஹ் கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்தார்கள். மிஸ்வாக் செய்தாங்க. அன்றைக்கி மிஸ்வாக் செஞ்ச மாதிரி நான் இது முன்னாடி பார்க்கல. அந்தளவுக்கு ரசூலுல்லாஹ் நிதானமாக மிஸ்வாக் செய்தார்கள். ஹதீஸில் வருது, மிஸ்வாக் செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரஃபீக்குல் ஆலா என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் பிரிந்தது என்பதாக ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு முன்பு கடைசியாக செய்த அமல் மிஸ்வாக் என்பதை ஆயிஷா அறிவிக்கிறாங்க. அந்த ஆயிஷாமா நிறைய செய்தி சொல்லுவாங்க. எந்த மனைவிக்கும் கிடைக்காத நிறைய சிறப்புகள் எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். என்னுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானாங்க, வேறு மனைவிமார்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தால, என் வீட்டில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானாங்க. என்னுடைய நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் நடுப்பகுதியில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வஃபாத்தானாங்க. இந்த சிறப்பு வேறு மனைவிமார்கள் கிடைக்கல. மூன்றாவதாக என்னுடைய உமிழ் நீரும் ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீரும் கலந்த நிலையில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் என்னுடைய உமிழ் நீரை பயன்படுத்தினார்கள் சொல்லப்படுது. அது எப்படி உமிழ் நீர்னு சொன்னால், அந்த குச்சியை வாங்கி நான் கடித்து மெண்டு ரசூலுல்லாஹ் கொடுத்தேன் இல்லையா, என்னுடைய உமிழ் நீர் தான் அதில் கலந்துருக்கும். அப்போ தான் அது மெல்ல முடியும், அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்க முடியும். அதை ரசூலுல்லாஹ் கடைசியாக பயன்படுத்தினாங்க. என்னுடைய உமிழ் நீரும் ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீரும் கடைசியாக கலந்த நிலையில் ரசூலுல்லாஹ் வஃபாத்தானாங்க. இந்த 3 சிறப்பு எந்த மனைவிக்கும் கிடைக்கல, எனக்கு மட்டும்தான் கிடைச்சது என்பதாக ஆயிஷா அம்மா அந்த ஹதீஸை நிறைவு செய்வார்கள். இந்த சம்பவத்தில் நமக்கான படிப்பு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டத்தில் கூட மிஸ்வாக் செய்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, மிஸ்வாக் என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. நான் இதுவரைக்கும் சில அறிவியல் ரீதியான மருத்துவங்களை சொன்னேன். இதையெல்லாம் எடுத்து ஓரமாக வைத்து விடுவோம். அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னத், அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறது. அந்த தொழுகைக்கு 70 மடங்கு நன்மைகள் அதிகமாகிறது. இப்படி நிறைய பயன்கள் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் மிஸ்வாக்கை பயன்படுத்துவோம். அது அன்னீசியாலாம் நினைக்க வேணாம். ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, மிஸ்வாக்கு பல பேர் யூஸ் பண்ணுறது பல்லு விளக்கை தெரிஞ்சு பாக்கிலே வச்சுட்டு அலைகிறதுண்டு, அதெல்லாம் எந்த விதமான சங்கடமும் பட வேண்டியதில்லை. அதுவே ஒரு மருத்துவம் இல்லையா. கண்ணதையெல்லாம் பாக்கில் வச்சுருக்கிறோம், மிஸ்வாக்கு ஒன்றும் சங்கடப்படுறது வேலை இல்லை. இன்ஷா அல்லாஹ் மிஸ்வாக்கை பயன்படுத்துவோம். அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுவோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.